அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத் ஆல் இம்ரான் 191வது வசனத்தில் நல்லோர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வதாக இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அது என்ன பிரார்த்தனை? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இவைகளெல்லாம் நீ வீணானதாக நீ படைக்கலை. இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் நம்ம பார்க்குறோமோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலும் பலன் தரக்கூடியதாகத்தான் நீ படைத்திருக்கிறார். சுபஹானக, நீ தூய்மையானவன். ஃபகைனா அதாபன்னார், எங்களை நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து அருள்புரி என்பது தான் அந்த பிரார்த்தனை. சிறு துரும்பும் கூட பல்குத்த உதவும் என்று நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் கூட ஒரு காலத்தில் நமக்கு கபர்னுடைய வேதனை விட்டு தடுக்க வல்லது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செய்கைகள் மூலமாக இந்த உலகத்தில் செய்து காட்டிவிட்டு சென்றார்கள். நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரைனி யுஅதிபான், இரண்டு கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து செல்கிறாங்க. அந்த இரண்டு கபூரில் இருக்கக்கூடிய அந்த நபர்களும் வேதனை செய்யப்படுவதை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இவர்கள் யார் என்ற கேள்வியை கேட்குறாங்க. இந்த நபர்கள் என்று பதில் பெறப்பட்டதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இவங்க பெரிய பாவங்கள் செய்ததின் காரணமாகலாம் இவங்க கபூரில் வேதனை செய்யப்படலை. மாறாக அதில் ஒரு நபர் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மறைவிடத்தை தேராமல் இருந்ததனுடைய விளைவு. மற்றொரு ரிவாயத்தில் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாத காரணம். இரண்டாவது நபர் கோல் சொல்லி தெரியக்கூடிய அந்த காரணம். இந்த இரண்டின் காரணமாகத்தான் இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு மரத்தினுடைய கொப்பை பிடித்து இழுத்து அந்த குச்சியை இரண்டாக ஒடித்து இரண்டு கபர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டி வைத்து விட்டு சொன்னாங்க, இந்த குச்சிகள் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த கபரில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வேதனை குறைக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு குச்சி கூட நம்மளுடைய வேதனை குறைப்பதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸில் மற்றொரு கருத்து சொல்லப்படுது. அந்த குச்சியின் மூலமாக இறைவன் ஏன் வேதனையை குறைக்கிறான் என்று சொன்னால், அதில் உயிரோட்டமான அந்த நீர்ப்பதம் ஈரப்பதம் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் வரை அது இறைவனை திக்ரு செய்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் ஒரு மனிதன் உயிருள்ள காலங்கள் வரை இறைவனை நினைத்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் இறைவன் அந்த வேதனை கூட இல்லாமல் ஆக்கிவிடுவான் அல்லவா?